நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அதுக்கு இந்த 3 மிஸ்டேக்ஸ் தான் வந்து ரீசனாக இருக்கலாம். ஓகே, ஸோ மிஸ்டேக் 1 அப்படின்னு பார்க்குறப்போ கார்டியோ மட்டும் பண்ணுறது. ஓகே, கார்டியோ எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறது வந்து நல்லது தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் நீங்கள் பண்ணுறப்ப தான் உங்களுடைய மசில்ஸ் பில்டிங் அண்ட் வந்து மெட்டாபாலிசம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். ஓகே, ஸோ நம்ம தூங்கலை அப்படின்னாலே நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அண்ட் கிரேவிங்ஸ் அதிகமாகும். ஸோ அப்போ ஃபேட் லாஸ் வந்து ரொம்ப டஃப் ஆயிரும். ஓகே, ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்றது வந்து நம்பாதீங்க. ஓகேவா? ஸோ என்னதான் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் அண்ட் கலோரி டிஃபிசிட், நல்லா தூங்கி எந்திரிக்கிறது, இதெல்லாம் தான் மெயின் விஷயம். அதுதான் ரியலான ஃபேட் லாஸ். ஓகே, ஸோ நம்ம பில்ஸ் எடுக்கிறது மூலிமா மட்டும் நம்மளால வந்து வெயிட் லாஸ் பண்ணிட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மூணையும் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுடைய ஃபேட் லாஸ் வந்து ப்ராப்பராக நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வெயிட் லாஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷனோட நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். ஃபர்தராக வெயிட் லாஸை பற்றின டிப்ஸ் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.